என் பேர் ஸ்ரீநிதி. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இக்கால ஆயுர்வேதா. இக்கால ஆயுர்வேதான்னு பார்க்கும்போது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் ஆயுர்வேதாவில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இக்கால ஆயுர்வேதா மட்டும்தான் நிலைக்கும் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவர் அவர்களே. முதல்ல இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடைக்கு போயிட்டு எல்லாரும் எதையோ சாமான்லாம் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் ஆயுர்வேதாலலாம் கண்ணில் படுறது, ஐயோ ஃபேஸ் வாஷ், சோப், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாலாம் யாரும் வாங்குறது இல்லை. ஆயுர்வேதா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாமா எர்த்து எத்தனையோ இது சொன்னாலுமே ஆயுர்வேதாவில் வந்து என்னது, அந்த ரைஸ் கிரீம் ஃபேஸ் வாஷு, மெத்தனால் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆயுர்வேதா. யூஸ் பண்ணிங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸே இல்லைன்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் ஆயுர்வேதா இப்போ வரைக்கும் நிலைச்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன் நடுவர் ஐயா. அந்த காலத்துலலாம் ஏன்ஷியன்ட் ஆயுர்வேதாங்கிற பேரில் பல்பொடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எவன் பல்பொடியை தேய்க்கிறான்? எல்லாரும் தேய்க்கிறது என்ன? ஓ கோல்கேட் வேட் சக்தி, வீக்கோ வஜ்ரதந்தி. அதுதான் எல்லாருமே அந்த கேட்சிங்கான டெக்னாலஜிக்கலோட டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேதான்னு எப்படி தெரிய வந்துச்சு? எல்லாத்துக்கும் எப்படி தெரிய வந்துச்சு நடுவர் அவர்களே? எல்லாருக்கும் எப்படி தெரிய வந்துச்சுன்னா, முதல் காரணம் டெக்னாலஜி. இப்போ இந்த மாடர்ன் டெவலப்மெண்ட் தான் இல்லை அப்படின்னா ஆயுர்வேதா இந்த அளவுக்கு வெளியே வந்திருக்காது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் நோட் பண்ணுறது என்னென்னா, இந்த COVID-19 வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஓடுறாங்க. ஐயோ ஒரு கடைக்கும் ஓடி போய் நிலவேம்பு கஷாயம் என்ன, கபசுர குடிநீர் எங்கடா அதுன்னு பார்த்தா கபசுர குடிநீர் தான் எல்லார் வீட்லேயும் இருக்குது. நானும் அதை ஒரு 2 பேக்கெட் வாங்கி குடித்தேன். அதனால் இப்போ எல்லாருமே இந்த மாடர்ன் எராவில் வந்து ஏன் ஆயுர்வேதா வந்து ரொம்ப டெவலப் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசனே, நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் மக்களுக்கு நிறைய தெரிய வருது. நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள், நீ போட்டு மஞ்சப்பொடியும் இல்லை வந்து ஒரு ரைஸ் வாட்டரும் போட்டு மூஞ்சில் தேய்னா யார் தேய்க்கிறா? போகிறான் கடையில் சட்டுப்புட்டுன்னு வந்து ஏதாவது ஒன்று ஆயுர்வேதான்னு ஃபேஸ் க்ரீமை பார்த்து வாங்கிட்டு வந்து போடுறான். அது அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆயுர்வேதா செக்டரில் முக்கியம்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெயினாக வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட கான்வர்சேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெகிரேட்டட் ஆயுர்வேதா ஆர் இன்டெகிரேட்டட் மெடிசன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து போயிட்டு நம்ம பேஷண்ட்டை வந்து வாத பித்த கஃபம், உனக்கு வாதம் இருக்குது, உனக்கு பித்தம் இருக்குது, உனக்கு கஃபம் இருக்குன்னா எவனும் கேட்க மாட்டான். நீ வா வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவான் அவன். சார் இந்த மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க சார், ஐயோ இப்போவே ஏதோ பண்ணுமா சார், ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க சார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு வரான். வந்தவொடனே பார்த்தா அப்போ நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண, ஒரு விஷயத்தையும் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்டெகிரேட்டட் ஆயுர்வேதா இல்லாமல் ஒரு பெரிய ரீச்சோ ஒரு டெவலப்மெண்ட்டோ இருக்க போகிறதில்ல. எக்ஸாம்பிள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, மெயின் வந்து காஸ்மெட்டாலஜி, அதே மாதிரி ரிசர்ச்சஸ். அது அலோபதியில் வந்து எல்லாத்துக்குமே தெளிவான ரிசர்ச் வைக்கிறான். இங்கே போயிட்டு எவனாவது ஒருத்தன் நீங்கள் ஏன் இந்த மருந்து கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் இந்த கஷாயம் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், நம்ம சமீதா நீ வந்து சுஸ்ருத சமீதா படி, நீ சரக சமீதா படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை. அதனால இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாடர்ன் எரா ரொம்ப 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 ஆயுர்வேதா டெவலப் ஆகிருக்கிறதுனால தான் இன்னுமே ஆயுர்வேதா டெவலப் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த ட்ரெடிஷ்னல் ஆயுர்வேதாலாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நடுவர் அவர்களே? எப்படியே எங்கள் பக்கம் தீர்ப்பு சீக்கிரமாக சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போகிறீங்களா, இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் எவனுக்கும் ஆயுர்வேதாலாம் என்னன்னே தெரில வச்சுக்கோங்க. COVID-19க்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு 50% எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 50% COVID-19ல் அவன் வந்து அந்த கருப்பு பூஞ்சன்லாம் ஒன்று வந்து நிறைய மாடர்ன் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவன் வந்து நூலாக போயிட்டு கடைசியில் இப்போ எல்லாரும் ஆயுர்வேதா டாக்டர் பக்கம் தான் வரான். ஏன்னா அவனுக்கு இந்த அருமை வந்து இப்போ டெக்னாலஜியாக ஆயுர்வேதா டெவலப் பண்ணும்போது தான் அவனுக்கு தெரியுது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனவே தீர்ப்பு நம்ம பக்கம் தான் நடுவர் கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்பு தருமைக்கு நன்றி, வணக்கம்.